வணக்கம். இது உங்கள் தாய் தந்தை நர்சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எங்க வந்திருக்கோன்னா, கரெக்ட்டா வந்து கண் ஏத்திக்கிட்டு வந்தாச்சு. சேலம் போற வழி தலைவாசல். தலைவாசலுக்கு வந்திருக்கோம். இது வந்து 4 1/2 ஏக்கரு. 4 1/2 இல்ல 4 1/4 ஏக்கர் சொல்லியிருந்தாங்க. தலைவாசல் வந்துட்டோம். காலையிலே கண் எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. பாருங்க இதான் லேண்டு. மொத்தம் வந்து 9 பிட்டு இருக்கும் அதில. எல்லாமே பெரிய பெரிய துண்டு. இப்போ ஏர் ஓட்டி ட்ரிப்ஸிகேஷன் இழுத்து வச்சுட்டாங்க. இந்த சைடு 5 அந்தாண்ட பனைமரம் தெரியுதுங்களா? அந்த சைடு 4 வரும். இன்னும் கிட்ட போய் பார்க்கல. பார்த்தா தெரியும். இப்போ காலையிலே வந்தாச்சு. பூஜைக்கு ஜாமான் ரெடி பண்ணியாச்சு. காலையிலே பூஜையை போட்டாச்சு. பாருங்கள் ஜம்முன்னு படைச்சாச்சு. இனிமே வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். இது தலைவாசல். இவருக்கு வந்து மொத்தம் வந்து ஒரு 8, 9 ஏக்கர் இருக்கும். அதில் வந்து இப்போ 4 1/4 ஏக்கர் இப்போ நம்ம சவுக்கு கன்று போட்டிருக்கோம். ஏற்கனவே சோளம் போட்டு வெட்டினாங்க. அதில் ஏர் ஓட்டிட்டு மீதி இன்னும் சோளம் கொஞ்சம் உடிக்காமல் இருக்குது. அதை நெக்ஸ்ட் டைமு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. மேஸ்திரி அம்மா படைக்கிறாங்க. பூஜை போட்டு முடித்தாச்சு. முடித்த உடனே இப்போ நம்ம வந்து அந்த இப்போ தேங்காய் தண்ணி ஊற்றியாச்சு. பண்ண வேண்டியதுதான். நீர் விட்டு கற்பூரம் அமைஞ்ச உடனே நம்ம 3 கன்று எடுத்து நட்டுட்டு திரும்பி இது பண்ண வேண்டியதுதான். பாருங்கள் இது வந்து சேலத்துக்கிட்ட உள்ள தலைவாசல். தலைவாசல் வந்திருக்கோம். நம்மக்கிட்ட CH5 ஸ்பீடு ஒரு ரகம் மட்டும்தான் பண்ணுறோம். நம்ம வேறு ஏதாவது நீங்கள் மற்ற கன்று இருக்குது. தேக்கங்கன்று இருக்குது, நிலம்பூர் தேக்கு இருக்குது, முந்திரி இருக்குது, பெலா இருக்குது, ஆஃப்ரிக்கன் மகாகனி இருக்குது, இந்தியன் மகாகனி இருக்குது, வேங்க இருக்குது. நம்மக்கிட்ட ஆல் வெரைட்டிஸான பிளான்ட்டுமே இருக்குது. உங்களுக்கு எது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இது போக வந்து நம்ம சப்போட்டா இருக்குது, மாங்கன்று இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூங்கன்று, மல்லிகை, கனகாமரம், குண்டு மல்லி, காக்கட்டான் இந்த மாதிரி பூச்செடிகளும் நம்மக்கிட்ட இருக்குது. பெங்களூர் ரோஸ் வேணும்னா அவங்க சொன்னீங்கன்னா நாங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம். ரோஸ் மட்டும். இதே வந்து நம்மக்கிட்ட நாட்டு ரோஸு, பன்னீர் ரோஸ் இது நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம். இதுவும் இருக்குது. அது போக வந்து கல்யாணத்துக்கு கன்று கொடுக்கணுனாலும் கல்யாண கன்றும் இருக்குது. அதுவும் கொடுப்போம். இப்போ இதை உட்காந்துருக்காரு இல்லைங்களா, இவர் தான் லேண்டோடைய ஓனரு. இவர் வந்து ஐயருங்க. ஐயரு காலைல வந்தாச்சு. கன்று எடுத்து களைச்சி விட்டாச்சு. இவங்க படைச்சிட்டு வரதுக்குள்ளே ஆளுங்க கன்றை எடுத்து களைச்சி விட்டாங்க. என்ன ஒன்றுனா இதில் நம்ம கோடு போட வேணாம்னாச்சு. ஏன்னா இப்போ நம்ம வந்து இந்த யூ அந்த டியூப் வந்து ஸ்ட்ரிப்சிகேஷன் டியூப் வந்து ஸ்ட்ரைட்டாக இழுத்து கட்டியாச்சு. இவர் என்ன சொல்லிட்டாரு, எங்களுக்கு வந்து இந்த லைனுக்கு கரெக்டாக கொடுத்தா போதும் அப்படின்னாச்சு. காலைல வந்து மோட்டரை ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு. படைக்கிறதுக்குள்ளே ட்ரிப்சிகேஷனில் சொட்டு ட்ரிப்ஸ் வந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கு அது இழுத்து விட்ருக்காங்க. சவுத்து நார்த்துக்கு கவுரு பிடிச்சி நேராக நட்டுற வேண்டியதுதான். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப கொஞ்சம் ஈஸியான வேலை தான். இது வந்து ஏன்னா இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எம்டி லேண்டாக இருந்தால் நம்ம ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கு வந்து கோடு போடுவோம். கிழக்கு மேற்குக்கு கோடு போட்டு அதுக்கப்புறம் வந்து தெற்கு வடக்குக்கு கவுரு பிடிச்சி நடுவோம். இப்போ இவங்க வந்து ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கு ட்ரிப்சிகேஷன் போட்டதுனால நமக்கு வந்து இது இது கிழக்கு மேற்குக்கு தேவையில்ல. தெற்கு வடக்குக்கு மட்டும் கவுரு பிடிச்சி நடக்கிறோம். பிளான்ட்டை பார்க்கலாம். பிளான்ட்டை பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு. இங்கே பாருங்கள் நான் வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் கன்று எவ்வளோ கூடையாட்டம் பின்னியிருக்கா பாருங்கள். வேர் எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். ஸ்டெம்பையும் பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு பாருங்கள். கன்று எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள் அடுத்த பிளான்ட்டை பார்க்குறேன். பாருங்கள் மேலே தான் பிடிச்சி எடுக்கிறேன், அடியில் பிடிச்சி எடுக்கல. பாருங்கள் நல்லா வேர் பிடிச்சிருக்கா, கூடை மாதிரி பிடிச்சிருக்கு பாருங்கள். பாருங்கள் வேர் எவ்வளோ தடிசாக இருக்குதுன்னு பாருங்கள். வேரை பாருங்கள், வேர் எந்த அளவுக்கு அடர்த்தியாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி பிளான்ட்லாம் வந்து உங்களுக்கு டேமேஜ் வராது. கன்று எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ரெண்டாவது வந்து கண்ணுடைய திக்னஸ்ஸு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா கண்ணை பார்த்தீங்களா, வேர் பார்த்தீங்களா, அடியில் நல்லா கூடையாட்டம் பின்னிருக்கு பாருங்கள். பிளான்ட்டையும் பாருங்கள் தெளிவாக இருக்குது பாருங்கள் பிளான்ட்டு பார்த்தீங்களா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கூண்டு நட்டுட்ருக்காங்க.
இது 4.25 ஏக்கரு. இதே மாரி உங்களுக்கு வந்து கன்று மட்டும் வேணும்னா எடுத்தாந்து இறக்கி வச்சுட்டு வந்துருவோம். இல்ல எங்களுக்கு வந்து போட்டு தரணும்னா, ஆளுங்களோட அப்படியே செட்டா வந்துருவோம். கன்று, ஆளுங்க எல்லாத்தையும் செட்டா வந்து போட்டு தருவோம். CH5 ஸ்பீடு 2 டூ 2 1/2 வருஷத்துல அறுவடை பண்ணிடலாம். ஏக்கருக்கு வந்து செம்மண்ணா இருந்ததுன்னா, ஒரு ஏக்கருக்கு 75லேருந்து 80 டன் வரைக்கும் வெட்டலாம். இல்ல கழிவாய், நஞ்ச அந்த மாரிலாம் இருந்ததுன்னா 70, 65 அந்த மாரி போகும். அதிகபட்சம் 87 1/2 டன் வரைக்கும் எடப்பாடியில வெட்டியிருக்காங்க. வெட்டிட்டு நம்மகிட்ட கன்று வாங்கின்னு போய் போட்டுருக்காங்க. பாருங்க. அந்த ட்ரிப்ஸிகேஷனுக்கு ஒரு இதுக்கும் பார்த்தீங்களா? இதுதான் கன்று நட்டு குடுப்போம். முன்னாடி ஸ்டார்ட்டிங்கில பாரை போட்டுக்கிட்டே போறாங்க. 4.25 ஏக்கரு. அது போக நமக்கு இப்போ இதுவே வந்து நீங்கள் பார்டரில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட நம்மக்கிட்ட ஆஃப்ரிக்கன் மாகனி, இந்தியன் மாகனி, தேக்கு, வேங்க இதெல்லாம் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் சொன்னீங்கன்னா நாங்கள் அப்படியே ட்ரிப்பில் வரும்போதே எடுத்துகிட்டு வந்துடுவோம். கண்ணை பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள். CH5 ஸ்பீடு நம்மக்கிட்ட ஒரு ரகம் மட்டும்தான் இருக்குது. கன்று பாருங்கள் எவ்வளோ ஒரு ஹைட்டாகவும் புஷியாகவும் இருக்கும் பாருங்கள். கன்று வந்து பசுமையாக இருக்குது பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து கன்று தேர்வு செய்யறதுல தான் இருக்குது. எல்லாருமே கன்று கொடுக்குறாங்க தான். ஆனால் வந்து இப்போ எங்ககிட்ட கன்று எடுத்தீங்கன்னா, நீங்கள் எந்த கன்று வேணாலும் எடுத்து 10 கன்று செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10,000 கன்று கொடுக்குறோன்னா, அதுலேருந்து 5 கன்று எடுத்து நீங்கள் லேபில் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். எங்களுதில் ஒரு கன்று கூட வந்து கலப்படம் இருக்காது. CH5னா CH5 தான். ஒரே ரகம் மட்டும்தான். மற்ற ரகம் வேறு எதுவுமே இருக்காது. ஏன்னா, ஏன் எங்ககிட்ட கலப்படம் வராதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா, நாங்கள் யாருக்கு CH5 கொடுத்தோமோ அவங்ககிட்டேருந்து மட்டும்தான் பிரான்ச்சஸை கலெக்ட் பண்ணி ரீப்ரொடக்ஷன் பண்ணுவோம். நாங்கள் கொடுத்தவங்கள்ட்ட மட்டும்தான் நாங்கள் எடுப்போம். இது மற்றவங்க எங்கேயாவது கன்று வாங்கி வச்சுருக்காங்க, அதனால் போய் பிரான்ச்சஸை எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து குளோனிக்கல் நாங்கள் பண்ணவே மாட்டோம். அப்படி இல்லைனா 5 நாள் எங்களுக்கு கட்டிங்ஸ் கிடைக்கலனா 5 நாள் இல்லை 10 நாள் நாங்கள் தள்ளி போட்டு மோசரம் மற்றவங்கள்ட்டேருந்து எடுக்க மாட்டோம். அது ஒன்று தான் எங்ககிட்ட. அதனால தான் நாங்கள் வந்து 100% சொல்கிறோம். எங்கள் கன்றில் மட்டும் கலப்படம் வராது. நீங்கள் எங்கே வேணாலும் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். இல்லை கோயம்புத்தூர்லேயோ, சிதம்பரத்துலேயோ எந்த லேபில் கொடுத்து கூட செக் பண்ணிக்கலாம். CH5 ஸ்பீடு. எங்ககிட்ட ஒரு கன்று கூட கலப்படம் இருக்காது. பாருங்கள் கன்று பாருங்கள். ராஜா மாதிரி நிற்கிறாரு பாருங்கள் கன்று. பார்த்தீங்களா? கண்ணை பாருங்கள் எவ்வளோ ஒரு அதுக்கே இவ்வளோ நேரம் வெயிலில் இருந்த கண்ணே பாருங்கள். இப்போ மணி 1 மணி 1:30 மணி ஆகுது. பாருங்கள் வெயிலில் இருந்த கன்று எதோ வாடி இருக்கா பாருங்கள். எவ்வளோ ஒரு புஷியாக இருக்குது பாருங்கள். கண்ணுடைய ஹைட்டை பாருங்கள். கண்ணுடைய அந்த கண்ணு எல்லா தண்டோடைய தண்டை பாருங்கள் முன்னாடி கண்ணு எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா? எவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ நீளம், எவ்வளோ தடிமன் பாருங்கள். வேரை பாருங்கள். வேரை பாருங்கள். நம்ம கூட பின்னுற மாதிரி அப்படி பின்னி இருக்கு பாருங்கள் வேர். இதை வந்து 6 அடியிலேருந்து கீழே போட்டால் கூட உங்களுக்கு வந்து விழாத பாருங்க. வேர் பார்த்தீங்களா? அவ்வளோ சீக்கிரம் அந்த கோகோ பிட்டே கீழே விழ மாட்டேங்குது பாருங்க. எவ்வளோ வேர் இருக்குது பாருங்க. பார்த்தீங்களா? வேரை பார்த்தீங்களா? இது வந்து ஒரு கன்று எடுத்துகிட்டு வரும்போது உடஞ்சிடுச்சு. அந்த கன்றை வந்து உங்களுக்கு காட்டுறேன். நல்ல கன்று இல்லை. இது நல்ல கன்று தான். எடுத்துகிட்டு வரக்குள்ளே உடஞ்சிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. பார்த்தீங்களா?